سبحان الله والحمد لله لا إله إلا الله الله أكبر. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية. رواه البخاري. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் தராவிஹ் தொழுகை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நமது வாழ்க்கையில் அல் குர்ஆன் என்கிற இந்த பொதுவான தொடரில் தலைப்பில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது குர்ஆன் இறங்கிய மாதம் என்ற காரணத்தால் நமது வாழ்க்கையில் அல் குர்ஆன் என்கிற இந்த பொது தலைப்பில் நேற்று என்ன பார்த்தோம்னு சொன்னால், நம்மெல்லாம் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருக்கக்கூடிய காரணத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய 10 நன்மைகள், அப்படித்தானே? பொறுமையின் மூலமாக நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய 10 நன்மைகள் அப்படிங்கிற செய்தியை நம்ம நேற்று பார்த்துருக்குறோம். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்களாக்க அதையே அந்த பொறுமை சம்பந்தப்பட்டதை நான் இன்னைக்கு முடிச்சிடுறேன். நபிமார்களுடைய பண்பு என்பது பொறுமை. நபிமார்களுடைய பண்பு என்பது பொறுமை. ஒன்றுமில்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாரும் டெய்லி ஒவ்வொரு ரக்காத்திலையும் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துவா என்பது இஹ்தினா சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன் என்று ஓதுகிறோமா இல்லையா? இஹ்தினா சிராத்தல் முஸ்தகீம், அல்லாஹ்வே எங்களை நேரான வழியில் நீ நடத்துவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டுவிட்டு, அந்த நேரான வழி யாருடைய வழி என்று சொன்னால் சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், அல்லாஹ்வே எவர்கள் மீது நீ நிஅமத்துகளை செய்தாயோ அவர்களுடைய வழியில் எங்களை நடத்துவாயாக என்று அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். யார் மேல அல்லாஹ் நிஅமத்து பண்ணா? யார் மேல அல்லாஹ் நிஅமத்து பண்ணா? நபிமார்கள். அப்ப சிராத்தல் இஹ்தினா சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல்லதீன அன்அம்த என்று சொன்னால் நபிமார்களுக்கு நிஅமத் செஞ்சானே. இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லுவது நபித்துவம் என்கிற நிஅமத்தை அல்லாஹ் பேசுகிறான். நபித்துவங்கிற நிஅமத்தை அல்லாஹ் நிஅமத்தின் வேற ஒரு வசனத்தில் பேசுகிறான். சூரத்துல் மாயிதா என்று சொல்லக்கூடிய 5வது அத்தியாயத்தின் 3வது வசனத்தில் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம் தீனா, இன்று நான் இந்த மார்க்கத்தை உங்களுக்காக முழுமைப்படுத்தி விட்டேன் என்று சொல்லிவிட்டு, மார்க்கத்தை தீனக்கும் தீனை மாத்திரம் முழுமைப்படுத்தவில்லை, வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி என்னுடைய நிஅமத்தையும் உங்களோடு முழுமைப்படுத்தி விட்டேன். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், நபியே என்னுடைய நிஅமத்தை நான் உங்களோடு முழுமைப்படுத்தி விட்டேன் என்று பேசுகிறான். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நிஅமத்தே இல்லையா? இருக்குது. எந்த நிஅமத்து இல்ல? நபித்துவம்ங்கிற நிஅமத்து இல்ல. நபித்துவம்ங்கிற நிஅமத்தை ரசூலுல்லாஹ்வோடு முழுமைப்படுத்திட்டான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த நபித்துவம்ங்கிற நிஅமத்தை பற்றித்தான் இஹ்தினா சிராத்தல் முஸ்தகீம் என்று பேசுகிறோம். இதுல நீங்க நபிமார்களுடைய பண்புகளை பத்தி பார்த்தீங்களாக்க, அவர்கள் எல்லோரும் சபூராக இருந்தவர்கள், அவர்கள் எல்லோரும் பொறுமையாக இருந்தவர்கள். நபிமார்களுடைய பண்பு என்பது பொறுமை என்பதற்கு திருமறை குர்ஆன்ல சூரத்துல் அம்பியா என்று சொல்லக்கூடிய 21வது அத்தியாயத்தின் 80வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், வ இஸ்மாஈல வ இத்ரீஸ வதல் கிஃபில் குல்லு மின சாபிரீன். வ இஸ்மாஈல, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்,
இத்ரீஸ் நபி வதல் கிஃபுல் துல் கிஃபுல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி, துல் கிஃபுல் என்று சொல்லக்கூடிய நபி, குல்லும் மின சாபிரீன் இவர்கள் எல்லாம் யாராக இருந்தார்கள்? பொறுமை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப நபிமார்களுடைய பண்பு என்பது பொறுமை என்பதற்கு இந்த வசனம் தெளிவான சான்று என்பது மாத்திரமல்லாமல் இன்னொரு வசனத்தில் திருமறை குர்ஆன்ல சூரா சாத் என்று சொல்லக்கூடிய 38வது அத்தியாயம் அதுல 44வது ஆயத்தில் பேசுகிறான். இந்த முந்தைய ஆயத்தில் 3 நபிமா சொல்றா பாருங்க, இஸ்மாயில் நபி, இத்ரீஸ் நபி, அப்புறம் யாரு? துல் கிஃபுல் நபின்னு சொல்றா பாருங்க. இந்த 38வது சூராவுடைய 44வது ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான், அய்யூப் நபியை பற்றி பேசுகிற போது, இன்னா வஜதுனாஹு சாபிரன் நிஅமல் அபுதி இன்னஹு அவ்வாப், இன்னா வஜதுனாஹு சாபிரன் நிச்சயமாக அவர் சபுர் உள்ளவராக பொறுமை உள்ளவராக இருந்தார். யாரை பற்றி பேசுகிறான்? அய்யூப் நபியை பற்றி பேசுகிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமை உள்ளவராக இருந்தார்கள். அந்த பொறுமை உள்ளவர் என்ற காரணத்தால் நிஅமல் அபுத் என்னுடைய அடியார்களில் மிகச் சிறந்தவராக இருந்தார் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அவங்களுக்குரிய பொறுமை என்ன என்று சொன்னால், நோயின் மூலமாக அல்லாஹ் சோதித்தானா இல்லையா? எத்தனை ஆண்டுகள் நோயின் மூலமாக அல்லாஹ் சோதித்தான் என்று சொன்னால், சுமார் எத்தனை ஆண்டுகள்? 18 ஆண்டுகள். சுமார் 18 ஆண்டுகள் நோயின் மூலமாக பாடுபடுத்தப்பட்டார்கள். அந்த 18 வருஷமாக அவங்க பொறுமையா இருந்தாங்க. அவங்க பொறுமையா இருந்து அல்லாஹ்ட்ட துஆவை மட்டும் செஞ்சாங்க. அந்த துஆவை திருமறை குர்ஆன்ல சூரத்துல் அம்பியா என்று சொல்லக்கூடிய 21வது அத்தியாயத்தின் 83வது வசனத்தில் பேசுகிறான், அன்னி மஸ்ஸனிய லுர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அன்னி மஸ்ஸனிய லுர், அல்லாஹ்வே எனக்கு நோய் ஏற்பட்டு விட்டது, நான் நோயாளியாக ஆகிவிட்டேன். வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீதான் கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளன். எனவே என் மீது உன்னுடைய அருள்களை கிருபைகளை பொழிந்து என் நோயை நீக்குவாயாக, எனக்கு முழுமையான ஷிஃபாவை தந்தருள்வாயாக என்கிற இந்த துஆவை 18 ஆண்டுகளாக அய்யூப் நபி கேட்டாங்க என்று குர்ஆன் பேசுகிறது. அப்ப ஒரு துஆவை 18 வருஷமாக நோயால கேட்கிறாங்கன்னு சொன்னா, அப்ப எவ்வளவு சபூரா இருந்தாங்கிறதுக்கு இந்த துஆவே சான்றாக இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்களாக்க இன்னொரு நபி, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நபி தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவங்கள பத்தி திருமறை குர்ஆன்ல சூரா சாஃபாத் என்று சொல்லக்கூடிய 37வது அத்தியாயத்தின் 102வது வசனத்தில், பல வருஷங்கள் கழிச்சு இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபியை பெத்தாங்களா இல்லையா? அவங்க நடக்கக்கூடிய பருவத்துக்கு வந்த உனையுமே அவங்கள அருண்டு அல்லாஹ் சொன்னான் பத்தியலா? அதை பற்றி குர்ஆன் இந்த வசனத்திலே பேசுகிறது. அவங்க சொல்றாங்க, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக ஃபன்துர் மாதா தரா யா அபதி இஃப்அல் மா துமர் சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹு மினஸ் சாபிரீன். தந்தை கேட்கிறாங்க, உன்னை அறுக்கும்படி அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். எனவே நான் உன்னை அறுக்கனே, அதை பற்றி உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகன் இஸ்மாயில்கிட்ட கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இஃப்அல் மா துமர், உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை நீங்கள் செய்யுங்கள். அதை நீங்கள் செய்கிற போது அதற்கு நான் கட்டுப்படுவேன். என்னை நீங்கள் அறுக்கும் போது நான் என்ன செய்வேன்? கட்டுப்படுவேன். சதயுதுனி, நீங்கள் அறுக்கும் போது என்னை பெற்றுக்கொள்வீர்கள். இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்னை அறுக்கும் போது நான் யாராக இருப்பேன்? மினஸ் சாபிரீன், சபுரு உள்ளவர்கள் ஒருவராக, பொறுமை உள்ளவர்கள் அறுக்கும் போது நான் பொறுமைசாலியாக இருப்பேன் என்று இஸ்மாயில் நபி சொன்னதாக திருமறை குர்ஆன் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நபிமார்களுடைய பண்பு என்பது பொறுமை, கோபமின்மை என்பதற்கு இந்த வசனங்கள் வரலாறுகள் எல்லாம் தெளிவான சான்று. நபிமார்களுடைய பண்புகள் மாத்திரமல்ல, சஹாபாக்களுடைய பண்புகளை நீங்க பொறுத்தவரை, சொர்க்கவாசிகளுடைய பண்புகளை பொறுத்தவரை அவங்க எல்லாம் கோபப்பட மாட்டாங்க, அவங்க எல்லாம் பொறுமையா இருந்தாங்க. அப்ப சஹாபாக்கள் சொர்க்கவாசிகள் பொறுமையா இருந்தாங்கிறதுக்கு நான் ஒரு வரலாறு, ஒரு ஹதீஸ் ஞாபகம் ஊட்டுறேன். இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 5652வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஹதீஸை அறிவிக்கின்ற சஹாபி யார் என்று சொன்னால்
அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இப்னு அப்பாஸ்ங்கிற சஹாபி சொல்றாங்க, அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய தாபியை பார்க்கறாங்க. தாபியை பேர் வந்து அதா பின் அபி ரபாஹ். தாபியை பேர் என்ன? அதா பின் அபி ரபாஹ். பெரிய தாபி, மூத்த தாபியை. நம்ம எல்லாம் வந்து இமாம் புகாரி சொல்லிட்டாங்க சொல்லுவோமா இல்லையா? ஒரு மார்க்க செய்தியை சொல்லும் போது இமாம் புகாரியே சொல்லிட்டாங்க, பெரிய இமாம், பெரிய மேதை என்ற காரணத்தால இமாம் புகாரியை மேற்கோள் காட்டுகிறோமா இல்லையா? இமாம் புகாரி யாரை மேற்கோள் காட்டுவாங்கன்னு சொன்னா காலல் அதா, அதாவே இப்படி சொல்லிவிட்டார். நம்ம எப்படி இமாம் புகாரியை பெருசாக பேசுகிறோமோ, இமாம் புகாரி யாரை சொல்லுவாங்க? அதாவே சொல்லிட்டாங்க என்று சொல்வார்கள். அப்ப இமாம் புகாரியே போற்றக்கூடிய மேதை அதா ரஹிமஹுல்லாஹு அலைஹி. அவர் யாருடைய மாணவர் என்று சொன்னால் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. யாருடைய மாணவரே? இப்னு அப்பாஸ் என்று சொல்கிறோம் இல்லையா? இந்த இப்னு அப்பாஸ் உடைய மாணவராக அதா இருக்கிறாங்க. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அத்தாட்ட கேட்கிறாங்க, அலா உரீக இம்ரஅத்தன் மின் அஹ்லில் ஜன்னா. அதா அவர்களே, இந்த பூமியில் நடமாடக்கூடிய ஒரு சொர்க்கத்து பெண்ணை உங்களுக்கு காட்டட்டுமா? இந்த பூமியில் நடக்கக்கூடிய யாரை காட்டட்டுமா? ஒரு சொர்க்கத்து பெண்ணை உங்களுக்கு காட்டட்டுமா என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதா பின் அபி ரபாஹ் கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவங்களும் சொன்னாங்க, காட்டுங்க, சொர்க்கத்து பெண்ணை இந்த பூமியிலேயே காட்டுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெண்மணியை காட்டி சொன்னார்கள், ஹாதிஹில் இம்ரஅத்து சௌதா, இதோ இந்த கருப்பு பெண். அந்த பெண் வந்து கருப்பா இருந்தாங்க. சொல்றாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹாதிஹில் மர்அத்து சௌதா, இதோ இந்த கருப்பு பெண் இருக்கிறாரே, இவர் சொர்க்கவாசியாக இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு, இவரை சொர்க்கவாசி என்று நான் சொல்லவில்லை, சொன்னது யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை சொர்க்கவாசின்னு சொன்னாங்க. ஏன் என்று சொன்னால், இவங்களுக்கு நோய் இருந்துச்சு, இவங்களுக்கு வலிப்பு நோய் இருந்துச்சு. இந்த வலிப்பு நோய் இருக்கும் போதே ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது, என் நோய் நீங்கள் துஆ செய்யுங்கள் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என் அருமை சகோதரியே, உங்க நோய் நீங்க நான் துஆ செய்வேன், என் துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், உங்களுடைய நோயை முழுமையாக அல்லாஹ் நீக்கி விடுவான். நோயை நீக்க நான் துஆ செஞ்சு உங்க நோய் முழுமையாக நீங்குவது உங்களுக்கு சிறந்ததா, அல்லது பரவாயில்லை நோய் இருந்துட்டு போகட்டேன், நான் அல்லாஹ்வுக்காக பொறுமையா இருக்கிறேன் என நீங்கள் பொறுத்து கொண்டால் அந்த பொறுமைக்கு பகரமாக அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான். பொறுமைக்கு பகரமாக அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாட்ட கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, அஸ்பிரு, நான் பொறுத்து கொள்கிறேன், இந்த நோயோடு நான் பொறுமையாக இருக்கிறேன், எனக்கு நோய் நீங்குவதை விட எதா வேணும்? சொர்க்கம் தான் வேணும் என்று அந்த அம்மா சொன்னாங்க. சொன்ன உடனே அப்ப ரசூலுல்லாஹ் ஏத்துக்கிட்டாங்க, ரைட்டு, நீங்க வந்து பொறுமையா இருங்க, உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான், நீங்க சொர்க்கவாசியில் ஒருவர் என்று சொல்லிவிட்டு சொன்ன உடனே அந்த அம்மா கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு நோய் முழுசா நீங்காட்டியாலே இந்த வலிப்பு நோய் வருகிற போது என்னுடைய ஆடை விலகி விடுகிறது, அது எனக்கு அசிங்கமாக தெரிகிறது, ஆடை விலகாத அளவுக்கு எனக்கு வரணும், அந்த அளவுக்கு எனக்கு என்ன செய்யணும், நோயுடைய தன்மை வந்து குறையணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. ரசூலுல்லாஹ் அதுக்காக என்ன பண்ணாங்க? ஃபதஆ லஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆடை விலகாத அளவுக்கு என்ன பண்ணாங்க, அதுக்காக அந்த அளவுக்கு இந்த நோயை வந்து நீக்க அல்லாஹ் குறைச்சிட அல்லாஹ் அப்படின்னு அவங்களுக்காக துஆ செஞ்சாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, ஒரு நோய் வந்து விட்டால் அந்த நோய் அல்லாஹ் தந்துட்டான், அதுக்காக துஆ செய்யணும், அதுக்காக மருத்துவம் பார்க்கணும், அதையும் தாண்டி அல்லாஹ் தந்து விட்டான் என்று நாம் பொறுத்து கொள்கிறோமா இல்லையா, பொறுமையாக இருக்கிறோமா இல்லையா? இந்த பொறுமைக்கு கூலி என்ன என்று சொன்னால் என்னவாக இருக்கிறது? சொர்க்கமாக இருக்கிறதுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை இமாம் புகாரி 6470வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. நமக்கு இந்த டோர் அடைச்சிடலாமே, இந்த என்ன என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நமக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட்டுகள்லையே மிகச்சிறந்த கிஃப்ட் என்ன என்று சொன்னால் மீனா சபூர், எதுவாக இருக்கிறது?
சபுராக பொறுமையாக இருக்கிறது. பொறுமைக்கு நிகரான கிஃப்ட் அல்லாஹ் உங்களுக்கு தரவே இல்லை என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப பொறுமை என்பது அல்லாஹ் தந்த கிஃப்ட், அது பெரிய ஒரு கிஃப்ட்ங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்களாக்க இன்னொரு ஹதீஸ ஒரு இமாம், யாரும் போறவங்க வர்றவங்க தயவுசெய்து இந்த டோர்ல போகாதீங்க, சரியா? அந்த டோர் இருக்கு, நீங்க அந்த பின் டோர் வழியா வாங்க, பின் டோர் வழியா போக ஹைர். அப்ப அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மறுமையில பொறுமையா இருக்கிறோம் பத்தியலா, பொறுமையா இருக்கிறோம் பத்தியலா, இந்த பொறுமைக்கு கூலி என்பது மறுமையில அல்லாஹ் ஒளியை தருவான். மறுமையில் அல்லாஹ் ஒளியை தருவான். மறுமையில் நூறாக அமைவதற்கு நீங்க பொறுமையா இருங்க அப்படிங்கிற இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் 223வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. நான் அப்படியே ஹதீஸை வாசிக்கிறேன். அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானில் சரிபாதி. வல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவது தம்லாவுல் மீசான், உங்களுடைய மீசானை நிரப்பி விடுகிறது. அதே மாதிரி வசுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி தம்லஉ மா பைன ஸமாவாதி வல் அர்ல், நீங்கள் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது வானங்களுக்கும் பூமிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடங்களை நன்மைகளால் நிரப்பிவிடும். சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறோமா இல்லையா? இந்த ரெண்டு வார்த்தைகள் நன்மைகளால் பூமிக்கும் வானத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இடங்களை நிரப்பிவிடும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அஸ்ஸலாத்து நூருன், அஸ்ஸலாத்து நூருன், தொழுகை என்பது நூர், தொழுகை என்பது நூர். வஸ்ஸதகத்து புர்ஹானுன், நீங்கள் செய்யக்கூடிய சதகா என்பது ஆதாரம். நீங்கள் செய்யக்கூடிய சதகா என்பது என்ன? அதுதான் ஆதாரம். எதற்கு ஆதாரம்? நீங்க எல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் ஈமான் இருக்குது, இறையச்சம் இருக்குதுங்கிறதுக்கு என்னதான் ஆதாரம்? சதக்கா பண்றீங்களே, நம்மளுக்கு ஈமான் இருக்கிறனால தான் நம்ம சதக்கா செஞ்சா அல்லாஹ் பன்மடங்கு தருவான், நம்புகிறோமா இல்லையா? இறையச்சம் இருக்கிறதா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஸ்ஸதகத்து புர்ஹானுன், நீங்கள் ஈமான் உள்ளவர்கள், இறையச்சம் உள்ளவர்களுக்கு என்ன ஆதாரம் என்று சொன்னால் நீங்கள் பண்ணக்கூடிய சதக்காவாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, வஸ்ஸபுரு வஸ்ஸபுரு, நீங்கள் பொறுமையாக இருங்கள். பொறுமை என்பது லியாஉன், நீங்கள் மறுமையில் செல்வதற்கு நூறாக அமையும். லியா என்று சொன்னால் ஒளி, வெளிச்சம். பொறுமை என்பது மறுமையில் நீங்கள் செல்வதற்கு என்னவாக அமையும்? அது வெளிச்சமாக நூறாக அமையும். வல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக, குர்ஆன் என்பது நாளை மறுமையில ஒன்று உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடும், அல்லது அல்லாஹ்ட்ட பதுவா செய்யும். யாரு குர்ஆனை ஓதுனாங்களோ, சிந்திச்சு பார்த்தாங்களோ, அமல் செஞ்சாங்களோ, அவங்களுக்காக என்ன செய்யும்? அல்லாஹ்ட்ட மன்றாடும். யார் ஓதவில்லையோ, சிந்திக்கவில்லையோ, அமல் செய்யவில்லையோ, அவங்களுக்கு என்ன செய்யும்? அல்லாஹ்ட்ட பதுவா பண்ணு அப்படின்னு சொன்ன இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, மறுமையில் நூறாக அமைய வேண்டும் என்று சொன்னால் எது அமையும்? நம்முடைய பொறுமை தான் மறுமையில் நூறாக அமையுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் பேசுகிறது. இதுல நமக்கு அல்லாஹ் பொறுமையை தரணும்னு சொன்னா நான் ரெண்டு துவாவை சொல்லி முடிச்சிடுறேன், சரியா? நம்ம எல்லாருக்கும் பொறுமை வேணும். இந்த பொறுமை வேணுங்கிறதுக்கு அல்லாஹ்ட்ட நம்ம துவா கேட்கிறோம் பாத்தியலா, துவாவையும் அல்லாஹ் யா அல்லாஹ் எனக்கு பொறுமையை தால்லா, பொறுமையை தால்லாண்டே அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். அந்த ரெண்டு துவா, ஒரு துவாவை திருமறை குர்ஆன்ல சூரத்துல் பக்ரா என்று சொல்லக்கூடிய 2வது அத்தியாயத்தின் 250 250வது ஆயத்துல இந்த துவாவை அல்லாஹ் பதிவு செய்கிறான். இந்த துவாவை கேட்டவர் யார் என்று சொன்னால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தாலூத் என்று சொல்லக்கூடிய மன்னர், அந்த தாவூத் நபி காலத்துல முஸ்லிம்கள் வாழ்ந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் கேட்டாங்க, ரப்பனா அஃப்ரிக் அலைனா சபுரன் வஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் என்பது துவா. புரிஞ்சா? மறுபடியும் துவாவை ஞாபகமூட்டுகிறேன். ரப்பனா அஃப்ரிக் அலைனா சபுரன் வஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். எங்கள் ரப்பே, எங்கள் மீது நீ சபுரை மழை போன்று பொழிய செய்வாயாக, எங்களுக்கு நீ பொறுமையை தருவாயாக. எப்படி மழை அதிகமாக கொட்டுகிறதோ அது மாதிரி எங்கள் மீது நீ சபுரை பொழிய செய்வாயாக. வஸப்பித் அக்தாமனா, எங்களுடைய பாதங்களை நீ உறுதிப்படுத்தி வைப்பாயாக. வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன்,
காவிர்களுக்கு எதிராக நீ எங்களுக்கு உதவி செய்வாயாக என்ற அற்புதமான துவா. அப்ப ரப்பனா அஃப்ரிக அலைனா சபுரன் வஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். சூராவுடைய பேர் என்ன? பக்கரா. சூரா நம்பர் என்ன? 250வது ஆயத்து. 250வது ஆயத்து. இந்த துவாவை கேளுங்க. ஒரு துவா. ரெண்டாவது துவா என்ன என்று சொன்னால், இந்த ஃபிரவுன் போனா பத்தியலா, ஃபிரவுனு ஒரு பக்கம் மூசா நபி, அந்த மூசா நபியை ஏற்றுக்கொண்ட அவர்கள், அதான் ஃபிரவுன் இருக்கிறான். ரெண்டு பேருக்கு மத்தியில் நடக்க போகிறது? ஒரு போட்டி நடந்துச்சா இல்லையா? ஒரு போட்டி நடக்க போகுது. அப்ப ஃபிரவுனுக்கு சப்போர்ட்டாக அந்த சூனியக்காரர்கள் இருந்தாங்கல்ல, அந்த சூனியக்காரர்கள் வந்து பார்த்தோடையுமே மூசா நபி கைத்தடியை போட்டாங்க. என்னவாக மாறி போய்விட்டது? பாம்பாக மாறி போயிடுச்சு. பாம்பாக மாறினோடையுமே அந்த ஃபிரவுனுக்கு சப்போர்ட்டா வந்தாங்களே சூனியக்காரர்கள் என்ன பண்ணிட்டாங்க? ஈமான் கொண்டாங்கல்ல. எல்லாம் ஈமான் கொண்டாங்கல்ல. எல்லாரும் ஈமான் கொண்டவனையுமே ஃபிரவுன் மிரட்டுனா, ஏன் அனுமதி இல்லாம நீங்க ஈமான் கொண்டனால உங்களை எல்லாம் மாறு கை வாங்க போறேன், இந்த கையை வெட்டினா இந்த காலை வெட்டுறது, இந்த மாதிரி பண்ண போறேன் அப்படின்னு அவன் சொன்னான் பத்தியலா. அப்படி சொல்லும் போது அப்போது புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அவர்கள் துவா செய்ததை திருமறை குர்ஆன்ல சூரத்துல் அஅராஃப் என்று சொல்லக்கூடிய 7வது அத்தியாயத்தின் 126வது வசனத்திலே பேசுகிறான். ரப்பனா அஃப்ரிக் அலைனா சபுரன் வதவஃபனா முஸ்லிமீன். ரப்பனா அஃப்ரிக் அலைனா சபுரன் வதவஃபனா முஸ்லிமீன். அப்ப இந்த துவாவை கேட்கணும். ரப்பனா அஃப்ரிக் அலைனா சபுரன் வதவஃபனா முஸ்லிமீன். துவாவுக்குரிய பொருள் என்ன என்று சொன்னால், ரப்பனா எங்கள் ரப்பே, அஃப்ரிக் அலைனா சபுரன் எங்கள் மீது சபுரை பொறுமையை மழையை போன்று பொழிய செய்வாயாக. வதவஃபனா நீ எங்களை வஃபாத்தாக்குவாயாக, எங்களை நீ மௌத்தாக்குவாயாக. முஸ்லிமீன் உண்மையான முஸ்லிமான நிலையில், நாங்கள் உண்மையான முஸ்லிமாக இருக்கும்போது எங்களை என்ன செய்வாயாக? நீ மௌத்தாக்குவாயாக என்கிற இந்த துவாவை அவங்க கேட்டாங்க என்று குர்ஆன் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இந்த குர்ஆன் அருளப்பட்ட புனிதமான மாதத்தில் நிறைய சபுரை பற்றி அல்லாஹ் பேசுகிறானே. நம்ம குர்ஆன் விஷயத்தில் சபுர் விஷயத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறோங்கிறத நம்மை நாமே சிந்தித்து பார்த்து கொண்டு என்ன செய்யணும்? மாத்திக்கிறனும் என்பதை சொல்லி, எப்படி நபிமார்கள் சபுராக இருந்தாங்களோ, சஹாபாக்கள் சபுராக இருந்தாங்களோ, சொர்க்கவாசிகள் சபுராக இருந்தாங்களோ, அதுபோன்று அல்லாஹ் நம்மை பொறுமை உள்ளவர்களாக ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகீனா அஸாபன்னார். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.